காஷ்மீரில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னதாக பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற தீவிரவாதிகள் காஷ்மீர் பகல்காமில் தாக்குதல் நடத்தியதில் 26 பேர் சுட்டுக் கொன்ற சம்பவம் உலகம் முழுக்க பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து நாட்டில் உள்ள எதிர்க்கட்சியினர் மத்திய அரசின் முடிவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக தெரிவித்தனர். ஆனால் தமிழகத்தில் உள்ள விசிக, கம்யூனிஸ்ட் உள்ள கட்சிகள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் கருத்துக்களை தெரிவிப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற தீவிரவாதிகள் காஷ்மீர் பகல்காமில் தாக்குதல் நடத்தியதை கண்டித்து திண்டுக்கல் மணிக்கூண்டு அருகில் பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் எச். ராஜா கலந்து கொண்டார். அப்போது அவர் பேசுகையில், பகல்காம் தாக்குதல் மோசமான, அநாகரிகமான, மனித குலத்திற்கு எதிரான செயல். தேச விரோத பாகிஸ்தான் ஆதரவு சக்திகளான திருமாவளவன் கம்யூனிஸ்டுகளுக்கு என்ன ரிசர்வேஷன் உள்ளது? யுத்தம் அறிவிக்கவும் இல்லை, யுத்தம் வரும் என்று யாரும் சொல்லவும் இல்லை. பாகிஸ்தானுக்கு எதிராக தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதில் ஒன்றாக சிந்து நதி நீர் பங்கீடு தற்போது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் 80% தண்ணீர் சிந்து நதி நீரை நம்பியுள்ளது. தற்போது அதனை நிறுத்தியதன் மூலம் அங்கு மின்சார உற்பத்தியும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் என்ன எதிர்ப்பு என்று பலர் கேட்கின்றனர். நீரை கொடுக்காமல் இருக்கலாமா? சர்வதேச சட்டம் ஒப்புக்கொள்ளுமா? அது மத்திய அரசின் பணி. மத்திய அரசை ஆதரித்து திருமாவளவன் கம்யூனிஸ்ட் பேசியிருக்க வேண்டாமா? இல்லையா? திருமாவளவன் கம்யூனிஸ்ட் ஆகியோர் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அறிக்கை கொடுக்கின்றனர். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் தேசபக்தர்கள். யுத்தம் அறிவித்தாலும் அவர்கள் இந்தியாவிற்கும் இராணுவத்திற்கும் ஆதரவு அளிப்பார்கள். இவர்கள் நல்லவர்கள். ஆனால் திருமாவளவன் கம்யூனிஸ்ட் ஆகியோர் தீய சக்திகள். காஷ்மீர் மீட்கப்பட்ட நேரத்தில் அதனை தடுத்தது அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு. இதனால் தற்போது பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் சில காஷ்மீர் பகுதிகள் உள்ளது. பாகிஸ்தானை பார்த்து பயந்தவர்களாக காங்கிரஸ் அப்போதிருந்தே வருகிறது. பிரதமர் திடமான நடவடிக்கை மேற்கொண்டு வருவதால் சீனாவை தவிர அனைவரும் ஆதரவாக உள்ளனர். தற்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறும்போது, நாங்கள் போரை விரும்பவில்லை, பாகிஸ்தான் இந்தியாவை தாக்கும், ஆனால் இந்தியா பக்கம் நின்று பாகிஸ்தானை நிர்மூலமாக்குவோம் என்றும், பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பதிவு போட்டால் கைது செய்வோம் எனவும் காவல்துறை அறிவிப்பு கொடுத்திருக்க வேண்டும். தற்போது மக்கள் கண்காணிப்பு குழு என்பது தேவை. திருமாவளவன் கம்யூனிஸ்டுகளை கண்காணிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதனால் தமிழகத்தில் உள்ள இஸ்லாமியர்களின் வாக்குகள் வேண்டி தெரிவித்த கருத்து தற்போது அவருக்கு எதிராக திரும்பியிருப்பதால் இப்போது ஒட்டுமொத்த திமுக கூட்டணி கட்சி தலைவர்களும் சிக்கியிருப்பது ஸ்டாலினுக்கு விழுந்த கரும்புள்ளியாகவே பார்க்கப்படுகிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.